திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் நலிந்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்ட செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் மண்பாண்ட தொழில் செய்வோருக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறியதோடு வண்டல் மண் எடுப்பதில் உள்ள பிரச்சனையையும் சுட்டிக்காட்டி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மண்பாண்ட தொழிலாளர்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு அதிமுக ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்றும் உறுதியளித்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜையும் முடிவுற்ற பணிகளை ரிப்பன் வெட்டியும் திறந்து வைக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. தாரமங்கலம் நகராட்சி ஆரடி விநாயகர் கோவில் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வெல், காட்டூர் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை, தெசவழக்கு ஊராட்சி அணைமேடு பகுதியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பயணியர் நிழற்கூடம் மற்றும் லட்சுமி ஆயர் பகுதியில் 10.10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் தரைத்தளம் அமைப்பதற்கும் அதிமுக சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் சின்னப்பம்பட்டி சந்தைப்பேட்டை பகுதியில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை துவக்கி வைத்த அதிமுக எம்எல்ஏ சுந்தரராஜன், சின்னம்பட்டி சந்தைப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடித்த பயணியர் நிழற்கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வுகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முடியன் கிணறு பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆகியோரின் முப்பெரும் பிறந்தநாள் கொண்டாட்டமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MSM ஆனந்தன் மற்றும் திருப்பூர் வடக்கு எம்எல்ஏவுமான KN விஜயகுமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பூர் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வேல்குமார் சாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தாம்பரம் மேற்கு பகுதி திருவள்ளூர்புரம் சாலையில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கழக மருத்துவ அணி சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா தொடங்கி வைத்தார். முகாமில் பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் தேவையான மருந்துகளும் வழங்கப்பட்டன. கழக மருத்துவ அணி துணை செயலாளர் மருத்துவர் பாலாஜி ஸ்ரீகாந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் கழக வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கூட்டத்துக்கு தலைமையேற்று பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தேர்தல் நேரத்தில் பணியாற்றும் விதம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். கல்லுப்பட்டி ஒன்றிய செயலாளர் ராமசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை கழக பெண் நிர்வாகிகள் ஏராளமானோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திருமங்கலம் தொகுதி குன்னத்தூரில் உள்ள அம்மா கோயில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கழக வேட்டி மற்றும் கழக துண்டுகள் அணிவித்து வரவேற்றார். இளைஞர் மற்றும் பெண்கள் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரை தன்ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட கொடவாசல் பேரூராட்சி பகுதிகளில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் பிரச்சாரம் வீடு வீடாக மேற்கொள்ளப்பட்டது. திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் நடப்பு 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் ஏற்பட்ட இழப்புகளை தெரிவிக்கும் விதமாக அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசியுடன் ஒப்பிட்டு மாதாந்திர செலவு மற்றும் கூடுதல் சுமை குறித்த விபரம் அடங்கிய பில்லை மக்களுக்கு உடனுக்குடன் அச்சிட்டு வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரத்தையும் வழங்கி முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த நாகவேடு ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் உணவு கூடம் திறக்கப்பட்டது. சமுதாய கூடத்துக்கு உணவு கூடம் இல்லை என ஆதி திராவிடர் மக்கள் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவியிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்ற அவர் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் CSR நிதியில் 6.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உணவு கூடத்தினை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், தலைமை கழக பேச்சாளர் காவிரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் வி.ஜி. குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும், ஏழைகளுக்கு ரிக்ஷா வண்டி, தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. தொடர்ந்து பேட்டியளித்த மாநில செயலாளர், கட்சி ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்காமல் புறமுதுகு காட்டோடிய நடிகர் விஜய்க்கு அதிமுகவை விமர்சிக்க தகுதி இல்லை என தெரிவித்தார். அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்ய விஜய்க்கு ஒரு கடுகளவு கூட தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை. அதை சொல்ற உரிமை பல முறை தேர்தல் நின்று இருக்கணும். இந்த பார்லிமெண்ட் தேர்தல் கூட நிக்காம புறமுதுகு கொடுத்து ஓடுனவங்க எல்லாம் பேசக்கூடாது. நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தலில் நிக்காம புறமுதுகி விட்டு ஓடியவர்கள்லாம் எங்க கட்சியை பத்தி பேசக்கூடாது.